ஸ்ரீ குருப்பிய நமஹ. இருகுழை கோமலம் தாள் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குறுமணி நிலம் கை கோமேதகம் நகம் கூர் வைரம் திருநகை முத்து கனிவாய் பவளம் சிறந்தவள்ளி மரகநாமம் திருமேனி பச்சைமான் வியூன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி ஏழுமலை. சித்திரை மாதத்துல இந்த பௌர்ணமியில வரக்கூடிய நாட்களில் எந்த தெய்வத்தை எந்த ராசிக்காரர்கள் வழிபட்டால் எது போன்ற நற்பலன்கள் நடக்கும், எப்படி அதிர்ஷ்டத்தை வரவழைக்கலாம் என்று அற்புதமாக இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். இந்த சித்திரை மாதம் என்பது அற்புதமான ஒரு சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு மாதம். அதே போல இந்த சித்திரை மாதத்தில் தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது என்று நம்முடைய பிரம்மசாஸ்திரம் சொல்கின்றது. எனவே மேஷ ராசி அப்படின்னு பார்க்கும்போது மேஷம் என்பது முதன்மையான ராசி. இப்போ மேஷ ராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணா, ஏன்னா நம்ம பழகும் போது நம்முடைய உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா உறவுகளுமே நமக்கு நன்மை தர மாட்டாங்க, நன்மை செய்ய மாட்டாங்க. ஏதோ ஒரு மட்டும் தான் ஒரு சிலர் மட்டும் தான் நமக்கு நன்மை செய்வாங்க. அது போல தெய்வங்கள் நிறைய இருந்தாலும் கூட நீங்க ஒரு ராசியில பிறந்திருப்பீங்க, லக்னத்துல பிறந்திருப்பீங்க. அந்த லக்னம் ராசிக்கு ஏத்த ஒரு அதிர்ஷ்ட தெய்வம் இருக்கும். அந்த தெய்வத்தை தான் நம்ம இந்த சொல்ல போறோம் இந்த பதிவு. அதே போல அந்த தெய்வத்தை என்னைக்கு வழிபாடு பண்ணணும் அதுவும் ஒரு ரகசியமா தான் இருக்கு. அதையும் நம்ம இன்னைக்கு உடைச்சு சொல்ல போறோம். இப்போ மேச ராசியில பிறந்த நீங்க இந்த சித்திரை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு என்ன தெய்வத்தை கும்பிடலாம்? மேச ராசி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மேச ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிதேவதை யார் அப்படின்னா முருகர். அப்ப வள்ளி தேவியோட சேர்ந்து, அதாவது தம்பதி சமேதரா இருக்கக்கூடிய கோயில், மலை மேல இருக்கக்கூடிய கோயில் எங்க இருந்தாலும், அதாவது முருகர் வள்ளி தேவியோட இருக்கக்கூடிய கோயில் எந்த கோயிலா இருந்தாலும் அந்த கோயில் மலை மேல் இருக்கணும். அந்த மலை மேல் இருக்கக்கூடிய முருகரை சென்று இந்த சித்ரா பௌர்ணமியில நீங்க வழிபட்டீங்கன்னா பூமியால் யோகம், சகோதர வழி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனை, அதே போல அங்காளி பங்காளி பிரச்சனை இருக்கு, எனக்கு ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளால பிரச்சனை இருக்குது, என்னோட ரத்தத்துல குறைபாடு இருக்கு அப்படின்னு எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த சித்திரை மாதத்துல மலை மேல் இருக்கக்கூடிய முருகரை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு 100% வெற்றி தரும். இது கைமேல் கண்ட பரிகாரம். உங்க ஊருக்கு அருகே எந்த கோயிலும் இல்ல, உங்க ஊருக்கு அருகாமல் இருக்க கோயில் எந்த கோயிலா இருந்தாலும் நீங்க போகலாம். சரிங்களா? அடுத்து இந்த சித்திரை மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமியில ஏன் சார் சித்திரைக்கு மட்டும் இப்படி ஒரு பவர் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல உலகம் இருக்குது அப்படின்னா அந்த சூரியன் தான் அதிபதி. அந்த சூரியன் உச்சம் பெறக்கூடிய ராசி இந்த மேச ராசி. அந்த ராசி எப்போ உதயமாகுது அப்படின்னா இந்த சித்திரை மாசத்துல உதயமாகுது. அப்ப இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ரிஷபராசி நேயர்கள், ரிஷபத்துல பிறகு எல்லாம் பாத்தீங்கன்னா கடுமையான உழைப்பாளின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட நீங்க உழைக்கிறீங்க மலையத்தினி பாடு பார்த்தாலும் கடுகத்திரி யோகம் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த யோகத்தை தான் நம்ம நீங்க சொல்ல போறோம். அந்த யோகம் பெறக்கூடிய நேரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சித்திரை மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி நேரம். இந்த பௌர்ணமி நாள்ல நீங்க ரிஷபராசி நேயர்கள் பெருமாள் கோயிலுக்கு, அதாவது உங்க ஊருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு சொல்லுவாங்க, அதாவது நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பாடல் பெற்றிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஸ்தலங்களுக்கு சென்று தாயார் மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த சித்திரையில பௌர்ணமியில ரிஷபராசி நேயர்கள் நீங்க உங்க ஊருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய மகாலட்சுமியும் அதே போல பெருமாள் இருக்கக்கூடிய கோயில்ல தாமரை பூ கொண்டு நீங்க அர்ச்சனை செஞ்சு வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிச்சுட்டே இருக்கும். இதை ஒரு முறை செஞ்சு பாருங்க. நீங்க வருஷத்துல எந்த பௌர்ணமி கோயிலுக்கு போடணும் விட்டுருங்க, அது வேற. ஆனா சித்திரை மாசத்துல மட்டும் இந்த பௌர்ணமிக்கு அவ்வளவு சிறப்பு. இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு அற்புதமா இருக்கும். நினைச்சது நடக்கும். எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாமே சிறப்பா இருக்கும்னு சொல்லலாம் முடியும். மிதுன ராசியில பிறந்தவங்க மிதுனத்துல பிறந்த நீங்க எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோயில் அப்படின்னு பார்க்கும்போது பெருமாள் கோயில் தான். அதுவும் உங்க ஊருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பெருமாள்லாம் தனித்த பெருமாள், அதுவும் படுத்துக்கிற பெருமாள்லாம் ரொம்ப சிறப்புங்க. அந்த படுத்துக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நீங்க பச்சை பயிர் பாயசம் நைவேத்தியம் பண்ணி நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கும். அதே போல நீங்க நினைச்ச வெற்றியை நீங்க அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த சித்திரை பௌர்ணமியில வரக்கூடிய அந்த பரிகாரம் உங்களுக்கு 100% வெற்றி தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல கடகராசியில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா கடகராசினியர்கள் இந்த சித்திரை மாசத்துல வரக்கூடிய அந்த பௌர்ணமியில நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் அம்மன் தெய்வம் தான் வழிபடும். இப்ப கடகராசினாவே அங்க சந்திரன் தான் பாத்தீங்கன்னா ஆட்சி பெறக்கூடிய ராசி. அப்ப பெண் தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணும்போது இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். அப்ப எங்க கும்பிடலாம் அப்படின்னா அந்த பெண் தெய்வத்துடைய கோயில் எங்க இருக்கணும் அப்படின்னா நீர் ஓடக்கூடிய இடத்துல இருக்கணும். ஆறு, குளம், இது போன்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கோயில்களுக்கு சென்று அங்க நீராடிட்டு
அந்த பௌர்ணமியில வந்து ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு சாமிக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்க வந்தீங்கன்னா அற்புதமா உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கும். சித்திரை மாசத்துல வரக்கூடிய இந்த பௌர்ணமியில சிம்மராசி நேயர்கள் சிம்மத்துல நீங்க பிறந்திருப்பீங்க. நீங்க வழிபடக்கூடிய அதிர்ஷ்ட கோயில் எது அப்படின்னு பார்க்கும்போது சிவ வழிபாடு தான். உங்க ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அற்புதமா யோகத்தை தரும். சிவனை கும்பிடும் போதுதான் உலகத்துல ஃபுல் பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னா சிவபெருமான் தான் இருக்கு. அப்ப அவருக்கு ஆணையிட்டா மறு பேச்சே இல்லை. அப்படி பார்க்கும்போது நீங்க சித்திரை மாசத்துல உதாரணமா நம்ம வந்து சித்திரை மாசத்துல சித்ரா பௌர்ணமியில நீங்க வந்து திருவண்ணாமலை கிரிவலம் வரும்போதும் உங்களுக்கு நினைச்ச காரியம் கைகூடும். அதுவும் சித்திரை மாசத்துல அந்த 12 மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமியில சித்திரை மாச பௌர்ணமி மிகச்சிறந்தது. அப்ப சித்திரை மாச பௌர்ணமியில நீங்க சிவனை வழிபடுவது அற்புதமான ஒரு யோகத்தை தரும். அதே போல அடுத்து பாத்தீங்கன்னா கன்னிராசி. கன்னிராசி பொறுத்தவரை உங்க ராசிநாதன் யார் அப்படின்னா புதன் தான். அந்த புதனுடைய அதிதேவதை யார் அப்படின்னா பெருமாள். அப்ப அந்த பெருமாளை வழிபாடு, பெருமாளை வந்து எப்படி வழிபடணும் அப்படின்னா அங்க கன்னிராசின்றதால பெருமாள் வந்து தாயாரோட இருக்கக்கூடிய கோயில் எதிர்பாருங்க. அந்த கோயில்ல போட்டு மல்லிகை பூ, முல்லை, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச எந்த பூவா இருந்தாலும் சாமிக்கு போட்டு வழிபாடு பண்ணலாம். கூடவே நீங்க வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது தான் உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கும். அதனால செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு அப்படின்னா மகாலட்சுமி தான் இருக்கு. அப்ப தாமரை பூ கொண்டு நீங்க அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா சித்திரை மாசம் பௌர்ணமியில அற்புதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து துலாம் ராசி நேயர்கள். துலாம் ராசினாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியாயமான, அப்ப துலாம் ராசி நியாயமான ஒரு பிறந்து அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய செல்வத்தை எழுதக்கூடிய அமைப்பு எல்லாம் உங்களுக்கு உண்டு. அப்ப அந்த செல்வத்தை மீண்டும் வர வைக்கணும், நான் நல்ல செல்வத்துல அதிகரிக்கணும், செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த செல்வாக்கு பெறதுக்கு நீங்க வந்து தாயார் வழி, அதாவது மகாலட்சுமி தாயார வெள்ளிக்கிழமை அல்லது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க போயிட்டு தாமரை பூ கொண்டு வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு அற்புதமா செல்வ வளம் அதிகரிக்கும். நீங்க வழிபடக்கூடிய அந்த வழிபாடு பௌர்ணமியா இருக்கும் போது, அதுவும் சித்திரை பௌர்ணமி இருக்கும்போது சூப்பரா செல்வ வளம் உங்களுக்கு அதிகரிச்சுட்டே போகல. அடுத்து விருச்சிக ராசியில பிறந்த நீங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் எது அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் தான். செவ்வாயுடைய அதிதேவதை யாருன்னா முருகன். அப்ப முருகன் கோயிலுக்கு அது தண்ணி, இப்ப பாருங்க விருச்சிக ராசி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நீர் ராசி. அப்ப நீருக்கு அருகில் உள்ள முருகர் கோயில் அப்படி பார்க்கும்போது திருச்செந்தூர் சொல்லலாம். அப்ப திருச்செந்தூருக்கு நீங்க சித்ரா பௌர்ணமிக்கு நீங்க போயிட்டு வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு செல்வம் அதிகரிச்சுட்டே இருக்கும், செல்வம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ வற்றாத செல்வம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பாக நீங்க வந்து திருச்செந்தூர் சென்று அங்க பௌர்ணமி அன்னைக்கு ஒரு அர்ச்சனை ஆராதனை பண்ணிடுவாங்க. அது ரொம்ப செல்வத்தை அதிகரிக்கும். தனுசு ராசிரியர்கள் இந்த சித்ரா பௌர்ணமியில தனுசு ராசியில பிறந்தவங்க நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டா நல்ல செல்வத்தை நிறைய வந்து சம்பாத்தியம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ராசிநாதன் யாரு அப்படின்னா குரு பகவான். குரு பகவானுடைய அதிதேவதை யாருன்னா பிரம்மா. ஆனா பிரம்மாவுக்கு கோயில் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப நீங்க எங்க சார் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திருப்பட்டூர் என்று சொல்லக்கூடிய தலம் இருக்கு. அந்த தலத்துக்கு பௌர்ணமி அன்னைக்கு அங்க போயிட்டு அங்க வந்து பிரம்மாவுடைய கோயில் இருக்கு, அங்க போயிட்டு ஒரு அர்ச்சனை ஆராதனை பண்ணிடுவாங்க. வருஷத்துல ஒரு முறை சென்று வரதால உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிச்சுட்டே இருக்கும், பணவரவு வந்துகிட்டே இருக்கும், வீண் செலவு பணம் ஆகாது, வந்த பணம் நிற்கும், அந்த பணம் நல்ல செலவுக்கு பயன்படும்ன்றத இது வந்து அனுபவம் உண்மை. இல்ல சார் என்னால வந்து திருப்பட்டூர் போக முடியாது, வேற ஏதாவது பரிகார கோயில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக குரு பகவான் சித்தருடைய ஜீவ சமாதி உங்க ஊருக்கு அருகிலுடைய சித்தர் ஜீவ சமாதி இருக்கும். அந்த ஜீவ சமாதியில போயிட்டு ஒரு 24 நிமிஷம் அந்த சித்தருடைய சமாதியில நீங்க இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கும். அடுத்து மகர ராசி நேயர்கள் இந்த சித்ரா பௌர்ணமியில எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு அற்புதமா இருக்கும். அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது, ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து வாயு புத்திரன். அந்த வாயு பகவானுக்கு பிறந்த அந்த புத்திரன் நினைத்த மாத்திரம் உங்களுக்கு வெற்றி கொடுப்பாரு. அப்ப செல்வத்தையும் உங்களுக்கு கொடுக்க தயங்க மாட்டார். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஆஞ்சநேயரை போயிட்டு நீங்க கும்பிடுவாங்க, உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கும். அதே போல உங்களுக்கு வந்து கும்பராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டமான ஒரு தெய்வம், அதிர்ஷ்டமான கோயில், அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னு பார்க்கும்போது ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக அற்புதமான பலனை கொடுக்கும். அதே போல செல்வத்தை அதிகரிக்கும், நினைச்ச மாதிரி உங்களுக்கு செல்வம் வந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த சித்ரா பௌர்ணமியில நீங்க கும்பராசி நேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை, ஏன்னா வெற்றிலையில வந்து மகாலட்சுமி இருக்குதா ஐதீகம். அப்ப வெற்றிலையில ஒரு 108 வெற்றிலை வாங்கி அதுல ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு எழுதி அந்த மாலையை வந்து நம்ம வந்து ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பிக்கும் போது உங்களுக்கு 100% வெற்றி கொடுக்கும், 100% செல்வத்தை இருக்கக்கூடிய ஆற்றல கொடுக்கும். இதெல்லாம் செய்யக்கூடிய வல்லமையை நமக்கு இறைவன் கொடுக்கணும்னு வேண்டிக்கணும்.
அதே போல பாத்தீங்கன்னா மீனராசினியர்கள் சித்ரா பௌர்ணமிக்கு வழிபாடு பண்ணக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது நீர்நிலைகள் நிறைந்த சித்தர்களுடைய ஸ்தலங்கள், நீர்நிலைகள் இருந்த சித்தர்கள் ஸ்தலங்களை தேடி போவாருங்க. இல்ல அப்படின்னா நீங்க திருப்பட்டூர் சென்று அங்க பிரம்மாவுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த அங்க இருக்கிற சிவபெருமானையும் அம்பாலையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அற்புதமா செல்வ பலம் அதிகரிக்கும். அதே போல சித்தர்களுடைய வழிபாடு உங்களுக்கு என்னைக்குமே சீர சிறப்பை தான் கொடுக்கும். அதனால சித்தர்கள் விதியே மாற்ற வல்லவர்கள். அதனால சித்தர்கள் வழிபாடு இந்த மீனராசிக்கு இந்த சித்ரா பௌர்ணமி அற்புதமான யோகத்தை தரும். இப்ப நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 12 ராசிக்கும் அனுபவமான கைமேல் பலம் தரக்கூடிய அற்புதமான பரிகாரங்களை நம்ம கொடுத்திருக்கோம். இது சித்ரா பௌர்ணமிக்கு செய்யக்கூடிய பரிகாரம். இது 100% உங்களுக்கு வெற்றி தரும். முடிஞ்ச வரலையும் செஞ்சு வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துகின்றேன். நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி.